இப்போ வந்து சிக்கன் காட்ஸு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ சிக்கன் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சுல. இப்போ வந்து நான் ஒரு பவுலில் எக் வச்சுருக்கேன், ஒரு பவுலில் வந்து மைதா மாவு கொஞ்சோண்டு வச்சுருக்கேன், ஒரு இதில் வந்து பிரெட் க்ரம்ஸ். இது என்ன பிரெட் க்ரம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேங்கோ பிரெட் க்ரம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் கோஸாக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக தரும் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது. ஸோ இது வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த மூணுத்தையுமே சீசனிங் பண்ணணும். பெப்பர் தீந்து போச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா எக்கு மைதா மாவு எல்லாத்துலேயுமே வந்து சால்ட்டும் பெப்பரும் சீசனிங் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஃப்ளேவரே இருக்காது. அதனால எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் போட்டுறணும். ஸோ கொஞ்சம் சால்ட்டு, ரொம்ப போட்டுறாதீங்க. என்ன வேணும் மஹி? இறங்கி விழுந்துடாத. சரி, இதுக்கு ஒரு மிக்சிங் இது எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ எக்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாவில் கோட் பண்ணணும். ஸோ மாவில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து எக்கில் டிப் பண்ண போகிறோம். எக்கில் டிப் பண்ணியாச்சா? இப்போ அதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதுதான் நம்மளோட சிக்கன் காட்ஸுவோட ப்ரிப்பரேஷன். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக கோட் ஆயிடுச்சு சிக்கன் காட்ஸு. ஸோ இதே மாதிரி ரெண்டாவது சிக்கனும் பண்ணுவோம். ஓகே, ஓகே. ஸோ செகண்ட் பீஸும் ரெடி. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆயில் வந்து ஹாட்டாக இருக்குது. இதில் வந்து சிக்கனை போட்டுடலாம். இங்கே பாருங்க, அடியில் கோல்டன் ஆயிருக்கிறது தெரியுதுல்ல. இப்போ திருப்பி போட்டுடலாம். ஸோ திருப்பி போட்டு அந்த சைடும் குக் ஆகட்டும். நல்லா குக் ஆகட்டும். இது வந்து நம்ம தின்னாக இது பண்ணியிருக்கோம், பேஷ் பண்ணியிருக்கோம் சிக்கனை. ஈவனாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு சைடு வந்து எப்படியும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துலலாம் குக் ஆயிரும். ஓகே, ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள், ஓவராக ஃப்ரை பண்ணிடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட சிக்கன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு. கோல்டன் ஆட்டு, 2 சைடும் கோல்டன். இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் மெயினாக ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ நம்மளோட கிறிஸ்பி சிக்கன் காட்ஸு